நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடிவந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 11/3/2024 முதல் 17/3/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி இந்த ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். ராசிநாதன் 5ஆம் இடம் சென்று நல்ல பலனை தர இருக்கிறார். 7க்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் 4 நாட்களும் 5ஆம் இடத்தில் 3 நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம், நல்ல பலனையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ராசியை குரு பார்க்குறார். 7ல் குரு இருந்து, அதாவது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சிலர் சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, சம்பளம் வாங்காமல் இருப்பாங்க, வாங்காத கௌரவ பதவியில் பொறுப்பில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அற்புதமான ஒரு வருமானம், நல்ல வருமானம் வரப்போகிறது. பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பார்வை இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க, ஏன்னா 7ல் குரு. பட் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். நல்ல பண வருவாய் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறதால வீடு, வாசல், மனை, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு சுப செலவில் இறங்குவீர்கள். கண்டிப்பாக அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்துல கடைசி 3 நாள் அங்கே போய் உட்காந்துருக்காரு கும்பத்தில் செவ்வாய். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் வீடு கட்டவோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அதாவது இந்த இளைஞர்களுடைய தேடல்கள், துலா ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சாத்தியமாகும்.
அவங்க எல்லாம் தேடுவாங்க, வேலை வாய்ப்பை தேடுவாங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க, இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இப்படி எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க வந்து அதில் கண்டிப்பாக இப்போ தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சாதிப்பீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா சலுகைகள் கிடைக்கும். நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. மேலிடத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, காரியம் வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. மற்றபடி உங்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டமம் தேதிகள், அந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. எச்சரிக்கையாக இருப்பங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும், மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரமாக, கண்டிப்பாக யோகமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.